மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக வாரம் இந்த வாரம். பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிநாதன் வலுத்திருக்கிறார், ராசி வலுத்திருக்கிறது. சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, நீச்சமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறாரு. பெரிய அளவில் சோதனைகள் கஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு நாளாகவே ஒரு வாரமாகவே இந்த வாரம் வருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ மகர ராசிக்காரங்க கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 70% பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்றதான் உண்மை. நீங்கள் ஏதாவது அல்லங்க அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கன்னு சொன்னால் கூட உங்கள் மனசாட்சிக்கு அந்த உண்மை தெரியும். ராசியை குரு பார்க்குறார். ராஜ யோகாதிபதி 5க்கும் 10 கூடையவும் 9ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகத்தில் உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அவர் நீச்சமாகத்தாங்க இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல வாங்கினீங்களோ, எந்தெந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்களோ அதிலெல்லாம் போய் நின்று நீங்கள் உதைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான தலைகீழ் மாற்றங்கள் இப்போது நடக்கும். எங்கே பெயரை கெடுத்து கொண்டீர்களோ அந்த இடத்துல பெயரை எடுக்க வேண்டிய அமைப்பு. முன்ன மாதிரி இல்லைப்பா, அவர் நல்லா வந்துட்டார், திருந்திட்டாரு அல்லது சிக்கல்கள் எல்லாருந்து திரும்பி வந்துட்டாரு. இந்த மாதிரியான உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, இமேஜ் கூடக்கூடிய ஒரு நல்ல வாரமாக மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது, 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும். பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல நிம்மதியான சூழல் இருக்கும். பணம் வரும், கடன் நோய் தீரும். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும். சொந்த ஊர் பற்றிய கவலைகள் தீரும். தெய்வ கைங்கரியம் செய்ய முடியும். ஒரு 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 நல்ல அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால ஒரு யாத்திரை ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். காசி, கயா போன்றவைகள் அல்லது ஸ்ரீ மகா பெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற தெய்வ திருவுருக்கள் அவதாரம் பண்ண இடத்த, அவங்க அடங்கின அதிஷ்டானங்களை போய் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆன்மீக சூழல் இந்த வாரம் கண்டிப்பாக கடைசி 3 நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரங்க இது. இனிமேலாம் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஜென்மச்சனியை தாண்டிட்டீங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மனசு கொஞ்சம் ஜம்முன்னே இருக்கும். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அதுலேயும் திருவோண நட்சத்திரக்காரங்க 2022 யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு குழம்பி போய் தவிச்சு போய் தெரிஞ்சிங்க. ஓடி ஒளிய வேண்டிய அவசியமெல்லாம் இருந்தது இல்லையா? அந்த அமைப்புகள்லாம் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகரம் சிகரத்தில் ஏறும்ன்றதான் உண்மை. எல்லோரும் நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம்.